சட்டப்பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜானகிராமன் முனிரத்னம் என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநாட்டுவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்முடியன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். மாற்றுத்திறனாளிக்கு வாய்ப்பளித்த உங்கள் நல்ல மனசுக்கு நன்றி. மாண்புமிகு திரு க. மோகன் பன்ருட்டி. சட்டமன்ற பேரவை உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்ட க. மோகன் என்றும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பட்ட இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்று இந்திய ஆண்மையை ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்று நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையாக நிலைநிறுத்துவேன் என்று கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். மாண்பு புரட்சி தலைவி அம்மா முதல்ல வந்திருக்கிற புரட்சி தலைவி அம்மா அம்மா எங்களுக்கு ஆது பண்ணுங்க. மாண்புமிகு திரு எஸ். ரமேஷ் ஸ்ரீரங்கம். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற எஸ். ரமேஷ் என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். மாண்புமிகு திரு ரமேஷ்குமார் ஆவடி. சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற ரமேஷ்குமார் என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். மாண்புமிகு டாக்டர் எம். எஸ். ரவி பொன்னேரி. சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற எம். எஸ். ரவி என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும்
நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். பேரவைத் தலைவர் துணைத் தலைவர் அடிங்க. மாண்புமிகு திரு குகரன் பழனி. சட்டப்பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட KV விஜய் தாமு எனும் நான் சட்டமுறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மையான நம்பிக்கையும் பற்றையும் கொண்டிருப்பேன் என்று இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்று நான் மேற்கொள்ளும் இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்று கடவுள் மீது ஆணையாக உறுதி கூறுகிறேன். கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். திரு மாண்புமிகு திரு ம விஜய் பாலாஜி ஈரோடு. இது இன்னொன்னு இது உள்ள சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மா விஜய் பாலாஜி என்னும் நான் சட்டமுறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். மாண்புமிகு திரு மே லோ விஜய் பிரபு மாதவரம். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற ML விஜய் பிரபு என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுள் அறிய உறுதி கூறுகின்றேன். மாண்புமிகு திரு விஜயகுமார் என்கிற நவல்பட்டு S விஜி. சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக நிறுவப்பட்டுள்ள நவல்பட்டு விஜய் ஆகிய நான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளறிய உறுதி கூறுகிறேன்.